வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்துமதிக்கு ஒரு கஷ்டம் வந்து ஏற்படுது. அத பார்த்துக்கிட்டு வந்து கருணாவால சும்மா இருக்க முடியல. சூப்பரா வந்து உதவி செய்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் கன்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. போட்டி நடத்துறதே கருணாவோட அண்ணங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து போட்டியெல்லாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. விஸ்வா வந்து அந்த லிஸ்ட்ட வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து ஒவ்வொரு பேரா பார்க்குறப்ப வந்து இந்துமதி தான் இந்துன்னு பேர வந்து சுருக்கமா வந்து குடுத்துருக்காங்க. உடனே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல, யாரா இருக்கும்? சரி யாரா இருந்தா என்ன? அப்பா நம்மகிட்ட ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. இந்த போட்டிய வந்து நல்லபடியா நம்ம நடத்தி பேர் வாங்குவோங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, என்னடா போட்டியில யார் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறா? இந்துமதிக்கு எப்படி இருந்தாலும் தேவைப்படுது. அப்படின்னு திவாகர் வந்து யோசிச்சுட்டு, அந்த லிஸ்ட்ட குடு. அவ பேர் எதுவும் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியே வந்து பேர வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப, கடைசியா வந்து இந்துமதின்னு பேர வந்து இந்துன்னு பார்த்தோன்னா ரவுண்டு பண்றாங்க. டேய்! இந்த பொண்ணு கலந்துக்கவே கூடாது. என்ன சித்தப்பா சொல்றீங்க? இந்த பொண்ணு ஏன் கலந்துக்க கூடாது? ஏய் இந்துமதிய தான்டா சின்னதா ஷார்ட் ஃபார்ம்ல வந்து பேர வந்து குடுத்துருக்கா. நமக்கே தெரியாம அவ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கா. அதனால கண்டிப்பா நம்ம இதெல்லாம் ஒத்துக்கவே கூடாது. எப்படி நீங்க இத கண்டுபிடிப்பீங்க? வேற ஒரு பொண்ணு வந்திருந்துச்சுன்னா, இவ இங்கேருந்து போனா தானே, இந்த போட்டியில வந்து கலந்துப்பா. இவள ரூம்ல வச்சு பூட்டிறலாம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எதுவுமே நம்ம இனிமேல் செய்யக்கூடாதுன்னு திவாகர் வந்து யோசிச்சுட்டு, "அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே. நீயே யோசிச்சு பாருண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, பேர பார்க்குறாங்க. "சரிடா திவாகர், இந்த வாட்டியாவது என் பேச்ச கேட்டு நடந்துக்கணும்னு நெனச்சியே, அதுவே நான் உன்ன பாராட்டுற மாரி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி செஞ்ச தப்புண்ணே, இன்னொரு வாட்டி உன்ன கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. எனக்கு ஒரு யோசனை தோணுது. அது கரெக்ட்டா தப்பா நீயே சொல்லுண்ணேன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு இவளா? இல்ல வேற யாராவதான்னு தெரியாது. நம்ம இந்துமதிய ரூம்ல வச்சு பூட்டிறலாம். இவ தான் உண்மையிலேயே கலந்துக்கிற மாரி இருந்துச்சுன்னா, இந்த பொண்ணால கலந்துக்க முடியாதுல்ல. சூப்பர் ஐடியா இருக்கு. போய் அவள ரூம்ல வச்சு லாக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, இருப்பினும் அவங்க பேசுறத வந்து கேட்போம்ன்னு சொல்லிட்டு, சுகுணா அக்கா, ஜெயந்தி, இந்துமதி 3 பேரும் வந்து இந்த போட்டிய பத்தி பேசுனாங்க. நீ கலந்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும்னு. அண்ணே கேட்டுட்டேண்ணே. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுண்ணே. இவ தான கலந்துக்க போறா. ஏய் கருணா கதவ பூட்றா. இவ இங்கேருந்து வெளியவே போ முடியாதுன்னு இவா வந்து அநியாயமா வந்து பேசினோன்னே, கருணா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எதுவுமே பேச முடியாம மௌனமா இருக்காங்க. அந்த இடத்துல உடனே, "அண்ணே இவன் எப்ப பார்த்தாலும் இப்படி தானே வந்து அமைதியா நின்னுக்கிட்டே இருப்பான். பொண்டாட்டி பாசம் தடுக்குது. திவாகர் நீ வேலைய பார்றா" அப்படின்னு சொன்னோனே, இந்துமதிய தர தரன்னு ரூம்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டு, தள்ளி விட்டுட்டு, கதவ வந்து தாப்பா போடுறாங்க. அந்த இடத்துல, "இந்த டோர் கதவு தொறக்கணும்னா, நான் வந்து தொறக்கிறதா இருக்கணும். அங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த டோர் கதவு மட்டும் தொறந்து இருந்துச்சு. இவ மட்டும் இந்த வீட்ட தாண்டி போயிருந்தா, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அண்ணே, நம்ம தானே அந்த போட்டியில வந்து தலைமை தாங்கணும். பரிச வந்து நம்ம தான் குடுக்கணும். இது மாரிலாம் பரிசெல்லாம் நம்ம கையால குடுத்தோம்னா, பேரு புகழ்லாம் பல மடங்கு கிடைக்கும். அதுக்காக தானே இது மாரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிடா, வாடா நம்ம எல்லாரும் போலாம். விஸ்வா, வா இங்கேருந்து போலாம். சுகுணா முன்னாடி வந்து பார்க்காம வந்து பேசுறாங்க. கிருபா, இன்னொரு வாட்டி சொல்றேன். என் பேச்சுக்கு எதிரா இங்க எதுவுமே நடக்கக்கூடாது. பார்த்துக்கங்க. இன்னொரு வாட்டியெல்லாம் தலைவர்லாம் இங்க வந்து சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் போறாங்க. அச்சச்சோ! இப்ப என்னம்மா பண்றது? ரொம்பவே வந்து பாவமாச்சே! அவங்க என்ன வேற எதுக்கோ ஆசைப்பட்டு வாங்கணும்னா வந்து இது மாரிலாம் வந்து கலந்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க அப்பாவ காப்பாத்தணும்னா அவங்களுக்கு தேவை பைசா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்க போட்டியில தானே கலந்துக்கிட்டா ஜெயிப்பாங்களா இல்லையான்னே தெரியாது. ஏம்மா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற வழியே இல்ல. நம்ப கதவ தொறக்கிற வழிய பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, சுகுணா அம்மா அதிரடியா வந்து யோசிக்கிறாங்க. "என்னம்மா முடிவே பண்ணிட்டியா?" எதிர்த்து நிக்கல. நியாயத்தின் பக்கத்துல வந்து நிக்கிறோம். அவரு அநியாயமா நிக்கிறதுனால, நம்ப ஏதாவது ஒரு பேசுனா கூட எதிர்த்து நிக்கிற மாரி அவங்களுக்கு தெரியுது. அதுக்குன்னு பார்த்துட்டு, என்ன ஆதரிச்ச மனுஷன் கஷ்டத்துல இருக்காப்புல பாலு. அவருக்கெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது. நம்பளால முடிவு சின்ன முடிவு. டோர தொறக்கணும். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, தொறக்கறதுக்கான வழிய வந்து பார்க்குறாங்க. ஆனா தொறக்கிற மாரியே தெர்ல. "கதவு தொறங்கக்கா. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கக்கா" அப்படின்னு சொல்லும்போது, "சாவி இங்க தான் எங்கேயாவது வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல திவாகர் ரூம்ல இருக்கிற சாவிய எடுக்கலான்னு பார்க்குறப்ப, "அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு 3 பொண்ணுங்கள பத்தி நம்பவே முடியாது. எப்படி இருந்தாலும் அங்க போயி கதவ வந்து தொறந்துருவாங்க. நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு, வேக வேகமா போயி சாவிய வந்து எடுக்குறாங்க. திவாகர் அந்த இடத்துல, "என்ன சாவிய வச்சு தொறக்கலான்னு பாத்தியா? அவ்வளதான் சொல்லிட்டேன். அண்ணங்கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கப்புறம் உங்க மேல எல்லாரும் கோவப்படுவாரு. நீ இந்த வீட்ட விட்டு போயிடாதன்னு" சொல்லிட்டு, அப்படியே வந்து கார் எடுத்துட்டு 3 பேரும் வந்து கிளம்புறாங்க. அந்த இடத்துல, "கருணாட்டயாவது சொன்னியா? கருணாவும் அவங்க கூட வந்து போயிட்டான். அவன் தான் எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டானே! இப்ப என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்றப்ப, ஒரு ஃபோன் கால் வருது அந்த இடத்துல. நம்ம கருணாக்கு, "அண்ணே ஏதோ ஒரு முக்கியமான வேலையா அண்ணே, பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க." "சரிடா போய் பார்த்துட்டு வா." "அண்ணே எனக்கு தெரிஞ்சு இவன் வேற எங்கேயோ போறான்னு தான் நெனைக்கிறேன்." "சரிடா என் தம்பி மேலலாம் என்னால சந்தேகப்பட முடியாது."
கருணா அவரை போய் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சிரு. அங்கே இருந்துக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியான்னு சொன்னோன்னே, அப்படியே வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எப்படி இருந்தாலும் அவன் அங்க போயிடுவான். நமக்காக வேலை பார்க்குறவன சந்தேகப்படாதடா! அவன் நல்லவன்டா. என்ன செஞ்சாலும் அண்ணங்கிட்ட அவன் மேல இருக்கிற மதிப்பு மரியாதை மட்டும் போகவே மாட்டேங்குதே! ச்சே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஸ்வாலேருந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. டேய் விஸ்வா! இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்து குடுத்துருந்தேன். பரவால்லடா! நம்ம கட்அவுட்லேருந்து எல்லாம் சுத்தி சுத்தி சூப்பரா வந்து வச்சிருக்கீங்க. ஆமாம்ப்பா! அப்படியெல்லாம் விட்டுருவோமா? நம்ம மாஸ் யாரு? போட்டி நடத்துறதுன்னு இவங்க தான்னு தெரியணும். அப்பதானப்பா உனக்கு இந்த ஏரியால மதிப்பு மரியாதைலாம் கூடும். பார்றா! சின்ன பையன் நெனச்சோம், நமக்கு ஐடியாலாம் குடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். ஆமாண்ணே, விஸ்வாவும் வந்து அடுத்த இடத்துக்கு வருவான்ல. இப்பயிலேருந்து வந்து கட் அவுட் இதெல்லாம் வந்து செம்மையா வந்து வச்சிருக்கானே! அப்படின்னு அந்த இடத்துல வந்து பெருமிதமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிடா! உன்ன நெனச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸ்டேஜ்ல போய் உட்காரலாமா? இல்லப்பா, எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு நான் பார்த்துட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு, விஸ்வா அங்கேயும் இங்கேயும் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஜெயந்தி அக்கா ஏர்பின வச்சு கதவு வந்து தொறந்துடுறாங்க. அந்த இடத்துல தொறந்த உடனே இந்துமதி அவங்க ஏகப்பட்ட முட்டுக்கட்டையெல்லாம் போட்டாங்க. எங்களால முடிஞ்சத நாங்க செஞ்சுட்டோம். இனிமேட்டு நீ தாம்மா வந்து ஜாக்கிரதையா வந்து போணும் அப்படின்னு சொல்றப்ப, கருணா ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் இப்படியெல்லாம் வந்து செய்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கருணா வந்து அங்க ரீச் ஆயிட்டாங்க. "என்னடா நீ வந்து போனியா இல்லையா?" "அண்ணே அவர் முன்னாடி தான் இருக்கேன்." "ஃபோன அவர்கிட்ட குடு. தம்பி வந்திருக்கான். நடந்ததெல்லாம் வந்து பார்த்து வந்து செஞ்சு குடுங்கன்னு" சொன்னோனே, சரிண்ணேன்னு சொல்லிட்டு அந்த வேலைய எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. "டேய் என்னமோ சொன்ன? என் தம்பி உண்மைய தான்டா சொன்னான். அவன் அங்க தான் போயிருக்கான்." ச்சே! அங்க போய்ட்டானா? இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது. அண்ணன் மேல வந்து மதிப்பு மரியாதை இன்னும் பல மடங்கு அதிகமாயிடுச்சேங்கிற மாரி திவாகர் வந்து யோசிச்சுட்டு, அப்படியே வந்து ஃபோன வந்து வச்சுட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்றாங்க. "டேய் இந்துமதி அங்க வந்து கலந்துக்க எப்படி இருந்தாலும் வந்துருவா. எது அடிப்படையிலடா சொல்ற? என் பொண்டாட்டிய பத்தியும் தெரியும். அண்ணிங்கள பத்தியும் எனக்கு தெரியும். கதவ தொறந்திருப்பாங்க. அதுலலாம் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்ல. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் முன்கூட்டியே அண்ணன் கூடயே நான் இங்க வந்துட்டேன். அண்ணன் சொன்ன வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன். இனிமேட்டுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கபலமா இந்துமதிக்காக மட்டும் தான் நிப்பேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நீ அங்க இருந்துகிட்டு எல்லாத்தையும் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லு. நான் வந்து என் பொண்டாட்டிக்கு ஆதரவா இருக்கணும். ஆனா வெளியில இருந்து பார்க்கணும். ஆனா நான் தான் உதவுறேன்னு தெரியக்கூடாது." "என்னடா ஒரு வேஷம் போடுறா. என்ன பண்றது? இங்க எல்லாருமே வந்து பல வேஷம் தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் தான் உதவுறேன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "சரிடா பார்த்துக்கலாம்ன்னு" சொன்னோனே, இந்துமதி வந்து வேக வேகமா வெளிய வந்தோனே, அவங்க பைக்க வந்து பார்க்குறாங்க. அச்சச்சோ! போட்டி வேணும் கலந்துக்கணும்னா வாகனம் வேணுமே! அந்த வாகனத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் புரியலையே! நம்ப வேற பைக்க வேற அவசர விலைக்கு வித்துட்டோமே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது? சரி நம்ம ஃப்ரெண்ட் உமா கிட்ட வந்து ஃபோன் அடிச்சு பேசுவோம்ன்னு சொல்லிட்டு, "உமா, எனக்கு அவசரமா இப்போ ஒரு வண்டி தேவைப்படுது. உன் வண்டி தரியா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி வந்து எடுத்துட்டு போ. என்னால வர முடியாது. நீ இந்த லொகேஷனுக்கு வந்துருன்னு" சொன்னோனே, அதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயந்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல, "என்னம்மா ஏற்பாடுலாம் பண்ணிட்டியா? என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். உடனே வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்ட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு கவலை இல்லாம நிம்மதியா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. இந்துமதி, இவ்வளோ தூரம் வந்ததே, உன்ன அங்க பார்த்தா திருப்பி ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அங்க இருந்துட்டேன்னு வச்சுக்கயேன், நீ கண்டிப்பா வந்து எதுவா இருந்தாலும் சமாளிச்சுரு. ஏகப்பட்ட பேரு எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. உனக்கு தேவை வெற்றி தான். அத மட்டும் பார்த்துக்க. ஏன்னா, அதுக்கு தலைமை தாங்குறதே இவங்க 3 பேரும் தான் அப்படின்னு சொல்லி விஸ்வா, திவாகர், கிருபா இவங்க 3 பேரும் தான் வந்து தலைமை தாங்குறாங்க. அவங்க கையால தான் நீ பரிசு வாங்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து சமாளிச்சிருமா. நமக்கு வெற்றி ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி அவசியம் கூட. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வைக்கிறாங்க இந்துமதி.